கோவை ஜீவஜோதி கலை தொடர்பகம் பெருமையுடன் வழங்கும் மாதா தொலைக்காட்சியின் அறம் செய். அன்பு நேயர்களே, சென்ற வாரம் அற்புதமான ஒரு தலைப்போடு இந்த நிகழ்ச்சி ஆரம்பிச்சோம். நட்பு, ஃப்ரெண்ட்ஷிப், இந்த பியர் குரூப், இந்த பியர் குரூப்ல இருக்கிற ப்ரெஷர்ஸ், இதெல்லாம் நம்ம பேசணும். குழந்தைகள் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக பேச ஆரம்பிச்சிருக்காங்க. தொடர்ந்து இந்த வாரமும் இன்னும் நிறைய விஷயத்தை நம்ம பேச போகிறோம். நம்ம டாக்டர் இருக்கிறாங்க, அவங்களும் இப்போ தயாராக இருக்கிறாங்க, அதுவும் ரொம்ப ஆர்வத்தோடு இருக்கிறாங்க. அந்த குழந்தைங்க ஏன் என்னென்னமோ பேசுகிறாங்கப்பா அப்படின்னு சொல்லி தொடர்ந்து பேசலாம். இது மாதா தொலைக்காட்சி வழங்கும் அறம் செய். நேயர்களே, சென்ற வாரம் நாம் என்னென்னலாம் பேசணும், எதை பற்றி பேசணும் அப்படின்றத ஒரு சின்ன ரீகேப் பார்த்துடலாமா? ஃப்ரெண்டு அப்படின்னு சொன்ன உடனே உங்கள் மனசில் தோன்ற எண்ணம்? Siblings we choose. Painkillers. பெயின் கில்லர், Comrade. காம்ரேட், ஒரு தோழன், ஒரு செம. An unpaid therapist. Unpaid therapist. அன்பெய்டு தெரபிஸ்ட். ஒரு துளி கண்ணீர் துடைப்பது நட்பல்ல, மறுதுளி கண்ணீர் வராமல் தடுப்பதுதான் உண்மையான நட்பு. அங்க பாரு என்னமோ நடக்குது அப்படிலாம் ஜாலியா பேசலாம். ஸோ அதுக்கு ஃப்ரெண்ட்ஸ் வேணும். ஓகே, அவங்க இப்ப ஆக்சுவலா ஃப்ரெண்ட்ஷிப்ங்கிறத ஒரு மென்டல் ப்ராப்ளம் மாதிரி எடுத்துட்டாங்க. அதுதான் இப்ப ப்ராப்ளமே. போன வாரம் என்ன பேசணும், என்னென்ன விஷயங்கள் எல்லாம் பேசணும், அது எப்படிலாம் பேசினாங்கன்றத பார்த்தோம். இப்ப தொடர்ந்து என்னென்ன பேச போறோம் வாங்க. மோட்டிவேஷன். எக்ஸ்பீரியன்ஸ் சொல்லும் பார்க்கலாம். எந்த மாதிரி மோட்டிவேஷன் உங்களுக்கு கிடைச்சிருக்கு? இது நான் பி கிளாஸ்ல இருந்தேன். என் ஃப்ரெண்ட் ஏ கிளாஸ்ல அவங்க படிச்சுட்டு இருந்தாங்க. அப்போ நான் எங்கள் கிளாஸ்ல யாரும் என் கூட அவ்வளோக்கு பேச மாட்டாங்க. ஃபுல்லாக ரொம்ப லோன்லியாகவே இருப்பேன். அப்போ ஒரே ஆட்டோ. அப்போ அவ கேட்பா, ஏன் இப்படி இருக்க அப்படின்னு கேட்கும்போது ஒரு மோட்டிவேஷன் கொடுப்பா. நீ ஏன் லோன்லியாக இருக்க, உனக்கு நான் இருக்கேன் அப்படின்ட்டு ஒரு ஸ்கூலில் ஒரு இதாக இருப்பா. ஈவன் தோ நாங்க வேற செக்ஷனா இருந்தாலும் கூட மோட்டிவேஷன், இமோஷனல் சப்போர்ட், ஒரு இமோஷனல் சப்போர்ட் இல்லையா? நான் இருக்கேன், நான் வேற செக்ஷன்ல இருந்தா நான் உன்னோட ஸ்கூல்ல தான் இருக்கேன், நம்ம ஒன்னா தானே போறோம் அப்படிங்கிற ஒரு இமோஷனல் சப்போர்ட். ஒரு என்னதான் திட்டினாலும் என்னதான் இருந்தாலும் அழுதாலும் நீ ஏன் அழுகுற, நீ என்ன தப்பு பண்ண, நீ தப்பு பண்ணாம எதுக்கு அழுகுற, அந்த மாதிரி ஒரு சப்போர்ட். சூப்பர்ங்கண்ணா, சூப்பர், வெரி குட், வெரி குட். நாங்க என்ன நாட்டினஸ் பண்ணாலும் சேர்ந்து தான் பண்ணுவோம். ஸோ தனியா மாட்ட மாட்டோம், கூட்டத்தோட மாட்டிக்கும் அப்படிங்கிற ஒரு தைரியம். எதை செஞ்சாலும் ஒரு கூட்டம் இருக்குது, தனியா அடி வாங்க மாட்டேன், எல்லாரும் சேர்ந்து. இவங்க சொல்றது எல்லாமே அப்படியே புக்ல புட்டு புட்டு விடுற மாதிரி இருக்குது. நான் சொன்ன அந்த ஈகோ செட் செகண்ட் பாயிண்ட்டுக்கு மித்தலாஜிக்கல் ஃபேபிள் அப்படின்னா என்னன்னா, இதெல்லாம் எனக்கு இந்த மாதிரி பிரச்சனையே வராது, நான் என்ன பண்ண என்ன பெருசா பிடிச்சிக்கவா போறாங்க, ஏதாவது பெருசா நடக்கவா போகுது, ஒரு கான்ஃபிடன்ஸ், எனக்கு அது நடக்காது, எனக்கு கூட ஒரு கூட்டம் இருக்கு அப்படின்றாலும் சரி, அந்த கூட்டத்துக்கும் அப்படியே ஒரு தோணல், இது எனக்கு நடக்காது அப்படிங்கிற மாதிரி ஒரு கான்செப்ட் இல்லைங்களா? அப்படிதானே எல்லாரும் தலையாட்டுறாங்க. வெரி குட், சொல்லுங்க. எங்க வீட்டில் கார் இருக்கு. எங்க வீட்டில் ஃபங்க்ஷன் போயிடுவாங்க, காரை எடுக்கக்கூடாதுன்னு சொல்லி கீ ஒழிச்சு வச்சுட்டு போயிடுவாங்க. ஆனால் அது எப்படியா தேடி கண்டுபிடிச்சி எடுத்துருவோம். ஃப்ரெண்டு எங்கே இருக்கேன்னு கேட்டால் ஃப்ரெண்டு வீட்டில் இருக்கேன் அப்படின்னு சொல்லிடுவேன். அவங்க ஃப்ரெண்டு கூப்பிட்டு நீங்கள் உன் வீட்லையா இருக்கான்னு கேட்டால் அவன் ஃப்ரெண்டும் ஆமாம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் நாங்கள் 2 பேரும் காருக்குள்ளே இருப்போம், கார் ஓட்டிகிட்டு இருப்போம். அது தெரியாமல் எங்கள் அம்மா ஃபங்க்ஷன் போயிடுவேன்னு நினச்சிட்டு வீட்டில் சும்மா தான் இருப்பேன் அப்படின்னு நினச்சிட்டு சரி கார் எடுக்கல, எப்படி எடுத்தோமோ அதே மாதிரி போய் நிப்பாட்டிடுவோம். என்ன ஒரு வில்லத்தனம். இதுக்கு உனக்கு ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் தேவை, இது உனக்கு ஒரு பாசிட்டிவிட்டியா உனக்கு லைஃப்ல? மாட்ட மாட்டோம். ஓ, வேற நான் கேட்குற கேள்வி உங்களுக்கு புரிஞ்சுச்சா? உங்களுக்கு இப்போ அவங்க சொன்னாங்க எனக்கு மோட்டிவேஷன் இருந்துச்சு, எனக்கு மோட்டிவேஷனலாக இருந்தாங்க அந்த ஃப்ரெண்டுன்னா, அந்த மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் நான் கேட்குறேன். என் ஃப்ரெண்டுக்கு அவங்க அம்மா ஷீஸ் நோ மோர், அவங்க செத்துட்டாங்க ஒரு ஆக்சிடென்ட்ல. ஸோ தட் அவர் ரொம்ப டிப்ரெஸ்ட் ஆயிட்டா. அது 10th அந்த பப்ளிக் டைம் வேற, கொரோனா முடிஞ்சு எங்களுக்கு அப்போ ஸ்கூல் ஸ்டார்டிங் கரெக்டாக அந்த எண்டிங் அப்போ உங்க அம்மா ஆக்சிடென்ட்ல செத்துட்டாங்க. ஸோ தட் அவள் ரொம்ப டிப்ரெஸ்ட் ஆயிடுவா, கிளாஸுக்கு வருவா, லாஸ்ட் பெஞ்சில் போய் உட்காந்துப்பா. ஸோ தட் நாங்கள் ஃப்ரெண்ட்ஸ்லாம் அவளை ஒரு கன்சோல் பண்ணிட்டே இருப்போம். அவளை ஃப்ரெண்ட்ஸ் இருக்கிறதுனால ஏதாவது சாங்ஸ் பண்ணிட்டு அவளை ஒரு வைப்லேயே வச்சுட்டு இருக்கனால அவ இப்போ கொஞ்சம் நார்மல் ஆயிட்டா. ஸோ அந்த மாதிரி ஒரு பாசிட்டிவ். கிரேட் திங், இட்ஸ் கிரேட் திங். ஓகே ஓகே. பல நேரங்களில் மாட்டிக்கிறது, கேங்க குரூப்ல மாட்டி அப்படின்றத விட இந்த மாதிரி ஒரு விஷயம் ஒரு பெரிய ஒரு இதுதான் பாசிட்டிவ் பாசிட்டிவிட்டியில் இது மாதிரியான எக்ஸ்பீரியன்ஸ். அது உங்களுக்கு ஓகே, நீங்க பார்த்தது கூட சொல்லலாம், அதை தான் சொல்றேன். எனிதிங் அதே மாதிரி தான் எங்கள் கேங்கில் ஒரு பொண்ணோட அம்மா இறந்துட்டாங்க. இறந்த அன்னைக்கு காலையில் எங்களுக்கு ஃபோன் பண்ண, எல்லாருக்குமே ஃபோன் பண்ணா. அந்த ஈவினிங்கே நாங்கள் ஸ்கூல்லேருந்து அப்போவே பிளான் பண்ணி ஃபியூனரலுக்கு போயிட்டு வந்துட்டோம்.
போயிட்டு வந்தோடனே அவங்களுக்கு வந்து அவங்க வீட்டில் சில ப்ராப்ளம்ஸ் இருந்ததுனால டெய்லியும் ஒவ்வொருத்தங்க 12 சேம் குரூப் தான், 12 பேர் இருக்காங்க. மண்டே ஒரு 2 பேர் அவங்க தங்கச்சி இருக்காங்க. 2 பேர் வந்து ஒருத்தங்க வந்து இவங்களுக்கு சாப்பாடு கொண்டு வருவாங்க, ஒருத்தங்க வந்து அவங்களுக்கு சாப்பாடு கொண்டு ஓ வருவாங்க. அந்த மாதிரி மண்டே டியூஸ்டே வெனஸ்டே டெய்லி அந்த மாதிரி பண்ணிட்டு வெரி நைஸ், வெரி வெரி சூப்பர்பா. நைஸ், வெரி நைஸ். குரூப் நல்ல குரூப் தான். கிரிஞ்ச் குரூப். கிரிஞ்ச் குரூப். வேற பேசலாம், நிறைய பேசலாம். சொல்லுங்க. இதே மாதிரி தான் என் ஃப்ரெண்டோட அப்பாவும் வந்து அவங்க வந்து எங்கேயோ வெளியூர் போகும்போது ட்ரெயினில் வந்து ஹார்ட் அட்டாக் வந்து இறந்துட்டாங்க அவங்க. ஸோ அதனால அவ வந்து எங்களுக்கு வந்து இன்ஃபார்மே பண்ணல. அவங்க ரிலேஷன் தான் எங்களுக்கு கூப்பிட்டு சொல்லும்போது நாங்கள் எங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கேங்கோட எங்கள் அம்மா அப்பாவோட நாங்கள் அங்கே போனோம். ஸோ அவங்களுக்கு வந்து ஃபினான்ஷியலாகவும் வந்து கொஞ்சம் கஷ்டத்தில் இருந்தாங்க. ஸோ நாங்கள் எங்களால் முடிஞ்சதெல்லாம் போட்டு அதுக்கப்புறம் டேடி போலீஸாக இருக்கறனால கொஞ்சம் அவரும் வந்து அந்த டெத் சர்டிஃபிகேட்லாம் தர முடியாதுன்னாங்க. ஸோ அதையும் நாங்கள் கொடுத்தோம். ஸோ நாங்கள் வந்து அவங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். அவங்க வந்து ரொம்ப தூரத்தில் இருந்தாங்க. நாங்கள் ஸ்கூல் லீவ் எடுத்து நாங்கள் எல்லோரும் போனது வந்து அங்கே இருந்தவங்க என்ன சொன்னாங்கன்னா, உங்கள் புள்ள வந்து நல்ல ஃப்ரெண்ட்ஸ் வச்சுருக்கா அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அவங்க நினச்சி கூட பார்க்கல, நாங்கள் இந்த மாதிரி நாங்கள் போவோன்னு கூட அவங்க நினச்சி பார்க்கல. ஸோ நாங்கள் போனோடனே அவளும் ரொம்ப பிரேக் டவுனாக இருந்தா. நாங்கள் போனோடனே அவளும் கொஞ்சம் ஸ்ட்ரென்த் ஆகி அப்படியே கொஞ்சம் நல்லா இருந்துச்சு. ஆனால் அவள் அங்கே அந்த நிலமையில பார்க்கும்போது ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. பட் அவளை எந்த அளவுக்கு அங்கே மோட்டிவேட் பண்ண முடியுமோ நாங்கள் பண்ணிட்டு வந்தோம். நீங்க கோயம்புத்தூர்ல இருந்து போனீங்க, கோயம்புத்தூர். எந்த ஊருக்கு போனீங்க? கரெக்டாக தெரியல, ரொம்ப தூரமாக இருந்துச்சு. ஆனால் ரொம்ப தூரமா இருந்துச்சு. நெய்வேலி கிட்ட, பாண்டிச்சேரி கிட்ட போனோம். பாண்டிச்சேரி கிட்ட போனோம். எவ்வளவு ரியலி ரொம்ப தூரம் தான், ஆனா போயிருக்கீங்க. குட். அதுக்காக தான் நான் கேட்டேன். வெரி குட், வெரி குட். என் ஃப்ரெண்ட் ஒருத்தி இருக்கா, அவளுக்கும் அந்த மாதிரி ஃபேமிலி சுச்சுவேஷன் தான். அவங்க அப்பா கொஞ்சம் ஒரு மாதிரி, அதனால வந்து ஸ்கூலுக்கு வருவா, ஆனால் வந்து கான்சன்ட்ரேஷன் பண்ண முடியாது. அவனால் படிப்பில் வந்து அவ்வளோக்கா பண்ண முடியாது. அவள் போய் தனியாக உட்காருவா. நாங்கள் எப்போ பேம்பர்டாக தான் பண்ணுவோம். அவளை கூட்டமாக உட்கார வச்சு எங்கேயும் அவளை தனியாக விட முடியாது. தனியாக விட்டா அழுவா, எங்கள் அப்பா இப்படி அப்படின்னு சொல்லி. ஸோ வந்து நாங்கள் வந்து எப்போ பேம்பர்டாக வச்சுக்குவோம். அவளுக்கு என்ன வேணுமோ கண்டிப்பாக எங்களால் முடிஞ்சது செய்வோம். அது மாதிரி இப்போ ரீசெண்டாக ஏதோ ஒரு ப்ராப்ளம் வந்துச்சு, நாங்கள் எல்லாம் மாட்டிக்கிட்டோம். அப்போ என்னோட இதில் மட்டும்தான் பிரச்சனை இருந்துச்சு. ஆனால் அவளுக்கு எல்லாரும் சேர்ந்து வா பார்த்துக்கலாம், என்ன இருந்தாலும் நான் ஒன்றும் பண்ணல. ஆனால் அவள் வந்து வா மிஸ்கில போய் சாரி கேட்கலாம், இல்லை மிஸ்கில சொல்லலாம், வா உன் மேலே தப்பு இல்லை அப்படின்னு ஃப்ரெண்ட்ஸாக கூட்டிகிட்டு போவாங்க. அதனால ஃப்ரெண்ட்ஸ் வேணும். மியூச்சுவல் எஃபெக்ட் இல்லையா? நீங்க அவங்க பண்ண சப்போர்ட்டுக்கு நீ இருக்கிற ப்ராப்ளம் டைம்ல அவங்க வந்து உங்களுக்கு சப்போர்ட் பண்ணாங்க. எக்ஸலென்ட், வெரி நைஸ். சூப்பர்ப்பா, சூப்பர். இப்போ என் ஃப்ரெண்டு ஒரு ஆக்சிடென்ட் ரீசெண்ட் ஆச்சு. லெக் வாஸ் ப்ரோக்கன், கால் உடஞ்சிருச்சு. வாட்ஸ்அப் குரூப்பில் ஒரு மெசேஜ் மட்டும்தான் போட்டேன். ஒரு கிளாஸ் 53 ஸ்டூடெண்ட்ஸ் மட்டும் நியர்லி 20,000 கலெக்ட் பண்ணி கொடுத்தோம். வெரி நைஸ், சூப்பர், வெரி குட். கிரிஞ்சு யோசிக்கலாம். ஓகே, குட். வெரி நைஸ், வெரி வெரி நைஸ். உண்மையா பேசுனீங்க. ஜோக் அப்பார்ட் ரொம்ப உண்மையா இருந்தது. என்ன சொல்றீங்க, மனசுல இருக்கிறது அப்படியே சொல்லியிருந்தீங்க. நிறைய நெகிழ்வா ரொம்ப சென்டிமெண்டலான சில இதாக இருந்தது. ஆக்சுவலாக பியர் ப்ரெஷர் பொறுத்த அளவுக்கு நம்ம பியர் அப்படின்னு நம்ம சொல்கிறோம், ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லும்போது 2 விஷயம், எல்லாத்துலேயும் 2 விஷயம். ஒன்று நல்ல விஷயம், பாசிட்டிவ் ஆர் நெகட்டிவ். ஸோ நம்ம இப்போ பார்த்தது நிறைய பாசிட்டிவ். ஏன்னா ஃப்ரெண்ட்ஷிப்பில் அவங்க சொன்ன மாதிரி நல்ல ஃப்ரெண்ட்ஷிப், நல்ல ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னு ஒரு பேர் வாங்குறது இட்ஸ் ஸோ டிஃபிகல்ட் இல்லைங்களா? அடல்ட்ஸ்லேருந்து பெரியவங்கலேருந்து அம்மா அப்பா டீச்சர்ஸ்லேருந்து இவங்க நல்ல ஃப்ரெண்ட் குரூப் அப்படின்னு ஒரு பேர் வாங்க ரொம்ப கஷ்டம். குறும் பண்ணுறாங்கன்னு டக்குன்னு சொல்லிடுவாங்களே தவிர நல்ல ஃப்ரெண்ட் குரூப்னு சொல்கிறது ரொம்ப கஷ்டம். அது நல்லா இருந்தது. அந்த இது ரொம்ப வெரி வெரி நைஸ். எல்லாமே லைக் நீங்கள் சொன்ன இமோஷனல் ஹெல்ப், மதர் டெத், ஆல்கஹாலிக் ப்ராப்ளம் அப்பா. ஸோ இந்த மாதிரி ஒரு பாசிட்டிவான ஃப்ரெண்ட்ஷிப்பை நம்ம நல்லா நிறைய டைம் பாசிட்டிவாக எடுத்துகிட்டு போகலாம். அதுவும் எப்படி இருக்குது, நம்ம கையிலையும் இருக்குது, ஆப்போசிட் பர்சனோட கையிலையும் இருக்குது, ரெண்டுமே இருக்குது. இப்போ அதுதான் வந்து இவ்வளோ நேரம் பாசிட்டிவிட்டி பற்றி பேசணும். இந்த ஃப்ரெண்ட்ஷிப்னால எனக்கு ஒரு பேடு எக்ஸ்பீரியன்ஸ், ஒஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ், நிறைய சிக்கலில் போய் மாட்டிக்கிட்டேன், இல்லை எனக்கு அது என்னை வந்து தவறாக இழுத்துட்டு போச்சு, அந்த மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தால் பர்சனலாக இருந்தால் சொல்லலாம், இல்லைன்னா நீங்கள் பார்த்ததை சொல்லலாம். இப்போ வந்து ஒரு எக்ஸாமுக்கு முன்னாடி, இப்போ ஆஃப் இயர்லி இல்லை குவார்ட்டர்லி எக்ஸாமுக்கு முன்னாடி லஞ்ச் பிரேக்கில் வந்து என் ஃப்ரெண்டும் நானும் வந்து ஒரு சண்டை போட்டு அவங்க வந்து என்னை அவாய்ட் பண்ணுற மாதிரி இருந்துச்சு. இப்போ நானே வந்து பிரிஞ்சுட்டேன் அவங்க கூட. ஏன்னா அவங்க நம்ம கூட இருக்க விரும்பாமல் அவங்க ஏன் இருக்கணும் அப்படின்னு பிரிஞ்சுட்டேன். அதவே நினச்சிட்டு இருந்ததுனால என் ஆஃப் இயர்லி மார்க்ஸ் இது குவார்ட்டர்லி மார்க்ஸ் கம்மியாயிடுச்சு. ஓஹோ. அதுவே நினச்சிட்டு இருக்குன்னா என்னால் படிக்க முடியல, அது ரொம்ப டவுன் ஆயிடுச்சு.
ஒன்ஸ் வந்து சேம் குவார்டர்லி எக்ஸாம் அப்போ அதே குவார்டர்லி எக்ஸாம் அதே குவார்டர்லி எக்ஸாம் அப்போ எனக்கு அப்போ கெமிஸ்ட்ரி எக்ஸாம் நினைக்கிறேன். நான் படிச்சுட்டு இருந்தேன் நினைக்கிறேன். ஓகே. படிச்சுட்டு இருந்தேன். பக்கத்துல என் ஃப்ரெண்டு பிட் எழுதிட்டு இருந்தா. இந்த பேண்ட்ல அப்படியே பிட் எழுதிட்டு இருந்தா. அப்போ மேம் வந்து அப்படியே கிராஸ் ஆகி போனப்போ பார்த்துட்டாங்க. அப்போ மேம் வந்து என்ன சொன்னாங்க, யாரெல்லாம் பிட் அடிச்சா அப்படின்னு கேட்டப்போ நான் ஒண்ணுமே சொல்ல. நான் அவ கூட உட்காந்து படிச்சுட்டு தான் இருந்தேன். எனக்கு தெரியும் பிட் அடிக்கிறேன், ஒன்றும் சொல்லலை. அப்போ பக்கத்துல இருந்து மேம் வந்து எங்களை எல்லாத்தையும் பிரின்சிபல் ரூம் கூட்டிட்டு போயிட்டாங்க. பிரின்சிபல் ரூம் கூட்டிட்டு போயிட்டு பிரின்சிபல் கொஞ்சம் நல்லா திட்டிட்டாங்க. திட்டிட்டு பேரண்ட்ஸ்க்கெல்லாம் கூப்பிட்றேன்னு சொன்னாங்க. ஆனால் நாங்கள் ரொம்ப கெஞ்சி அதை எப்படியே போயிடுச்சு. அந்த பேட் நேம் எனக்கு இன்னும் கொஞ்சம் அப்படியே இருக்கு. தப்பு பண்ணலை, இருந்தாலும் அந்த ஒரு பேட் நேம் அப்படியே போகுது. செஞ்சதாவ கூட நின்று பார்த்தேன் மாட்டிக்கிட்டேன்ற மாதிரி. ஓகே, இது மாதிரி நிறைய இடங்கள்ல நம்ம வந்து சிக்கல்ல மாட்டியிருப்போம் இல்லையா? கண்டிப்பா. வேற ஏதாவது குரூப்பு கிரிஞ்சு வராம இருக்குமா நம்மள்ட்ட? கமான். ஒரு பொண்ணு இருந்தா, அவ மேல ஒரு 2 பேருக்கு ரொம்ப பொசசிவ்னஸ் அதிக அன்பால. யாரு பொசசிவ்னஸ் வருது? அந்த இன்னும் 2 பேருக்கு, இன்னும் 2 ஃப்ரெண்டுக்கு. 2 ஃப்ரெண்டுக்கு. அப்ப என்ன இருக்கு, அந்த ஒரு பொண்ணு வந்துட்டு அந்த இன்னொரு ஃப்ரெண்ட் இருக்கா, அவளை வந்துட்டு த்ரெட்டன் பண்ண ஆரம்பிச்சிட்டா. இப்படி நீ அவ கூட இருந்தனா அவளை நான் ஏதாச்சும் பண்ணிடுவேன், அவளை நான் படிப்பில் கான்சென்ட்ரேட் பண்ண விட மாட்டேன், அப்படி இப்படின்னு சொல்லி நிறைய த்ரெட்டன் பண்ணியிருக்கா. ஸோ அதனால அந்த ஃப்ரெண்ட் பொண்ணு இருந்தால அவளுக்கு ஹெல்த் இஷ்யூஸ் நிறையா வந்து அவள் கிட்டத்தட்ட 1 month கிட்டத்தட்ட ஹாஸ்பிட்டல்லாம் இருந்து நிறையா இந்த மாதிரிலாம் ஆயிடுச்சு. ஆனால் இன்ன வரைக்குமே அந்த த்ரெட்டனிங்லாம் போய்கிட்டே தான் இருக்கு. என்னம்மா ஏதோ சீரியல் கேக்குற மாதிரி இருக்குது. இல்ல அவ கரெக்டா தான் சொல்றான். இது ஒரு பெரிய இஷ்யூ. இது இப்போ ரீசெண்டா இந்த ஜெனரேஷன்ல நான் நோட் பண்ற நார்மல் ப்ராப்ளம்ங்கிறது ஒரு பொசசிவ்னஸ். ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் இருக்கிற பொசசிவ்னஸ் ஓடு மீறி போகுது இந்த ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்போட பொசசிவ்னஸ். எப்படின்னா, நீ என்னோட ஃப்ரெண்டு, நீ யார்கிட்ட பேசக்கூடாது, நீ யார்கிட்ட பழகக்கூடாது, நீ எப்படி அந்த பொண்ணு கிட்ட பேசுற, அந்த பொண்ணு நானும் எனக்கு பிடிக்காத அந்த பொண்ணை நீ எப்படி அந்த பொண்ணு கிட்ட போய் பேசலாம்? இப்போ அதுலேயே நமக்கு 2 டைப் ஆஃப் பீப்புள் இருப்பாங்க. ஒரு பீப்புள் நான் அப்படிதான் பேசுவேன் அப்படின்னு சொல்லி போயிட்டே இருப்பாங்க. இன்னொன்று ஐயோ இவன் என்ன ஃப்ரெண்டை விட்டுருவாள் அப்படின்னு பயந்து நோன்னு சொல்ல தெரியாம அவங்களோட மாட்டிட்டு அந்த ஹெல்த் இஷ்யூ வருது. எஸ். ஸோ அந்த பொசசிவ்னஸ்ங்கிறது இப்போ ரொம்ப ஓவரா போயிடுச்சு. அப்படிங்கிறது என்னன்னா, நாங்கள் 2 பேர் தான், வேற யாரும் வேண்டாம். நீ அவங்ககிட்ட சாப்பாடு வந்தாலும் நாங்கள் தான் ஷேர் பண்ண, என்ன வந்தாலும் யார்கிட்ட பேசக்கூடாது, ஒன்றும் பண்ணக்கூடாது, எதுவுமே பண்ண. அது என்ன ஆகுதுன்னா, ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம் ஒரு மாதிரி ஒரு கழுத்து பிடிச்சி ஒரு மாதிரி த்ராட்டில் ஆகுற மாதிரி. நம்ம சொந்தமா ஒரு விஷயம் செய்ய முடியாது. ஆமா, யாரோட கண்ட்ரோல்ல இருக்கிற மாதிரியோ. அது ஒரு கண்ட்ரோலிங், ஏதோ ஒரு பிடிச்சி கண்ட்ரோல் பண்ற மாதிரியே ஒரு ஃபீலிங். அதுக்கப்புறம் அதுல இருந்து அவங்களுக்கு வெளியே வர தெரிய மாட்டேங்குது. இது எப்படி பியர் குரூப்பா இருக்கும்? 2 பேத்துக்குள்ள இருக்கிற 2 பேரு, ஆர் இட் ஆல்சோ குட் பி 3 or 4. அவங்க சொல்ற மாதிரி ஒரு பொண்ணு 2 பேர் கண்ட்ரோல் பண்றாங்க. குரூப்பா இருக்கலாம், 2 பேர் கூட ஃப்ரெண்டு தானே. 1 and 1 is also enough. You don't need ஒரு பெரிய குரூப் தேவையில்லை. பட் இந்த பொசசிவ்னஸ் அது பார்த்தீங்கன்னா இந்த கோவிடுக்கு அப்புறம் அது மெயின் ப்ராப்ளம் என்னன்னா, இதுலேயே திருப்பி கோவிட் வருது. ஏன்னா கோவிட் டைம்ல இட் வாஸ் ஆன்லைன். அப்போ என்ன ஆகுது, நீங்க ஃபோன் பேசுறீங்க, நீங்க வாட்ஸ்அப் பண்ணும்போது 1 to 1. எஸ். அப்போ நீங்க பெரிய குரூப்ல இல்ல. 2 வருஷமா நீங்க ஒரு ஃப்ரெண்டு கிட்ட பேசும்போது என்ன நினைக்கிறீங்க, நான் அந்த ஒரு ஃப்ரெண்டு கிட்ட தான் நான் பேசிட்டு இருக்கேன், அந்த ஃப்ரெண்டு நான் ரொம்ப க்ளோஸ். இப்போ கோவிடுக்கு அப்புறம் எல்லா ஸ்கூலுக்கு வந்தாச்சு. அப்போ அந்த ஒரு ஃப்ரெண்டு மட்டும் இல்லை, ஒரு குரூப்பா நாங்க உட்காந்துட்டு இருக்கோம். பட் அது அவங்களால எக்ஸெப்ட் பண்ண முடிய மாட்டேங்குது. ஏன்னா நான் 2 வருஷமா ஒரே ஃப்ரெண்டோட தான் பேசிட்டு இருக்கேன். அப்போ நான் இப்பவும் அந்த 1 ஃப்ரெண்டோட தான் நான் இருக்கணும். ஐ கேனாட் டூ வித் 4-5. This is also a problem which I'm seeing lot of patients lately. ஏம்மா கொஞ்சம் கவனமா இருக்கணும். சொல்லுப்பா. நாங்கள் ஃபஸ்ட்டு பெரிய குரூப்பாக இருந்தோம். அதுக்கப்புறம் மேம் சொன்ன மாதிரி கோவிட்க்கு அப்புறம் அவங்க 2 பேர் பேச ஆரம்பித்தாங்க. அதுக்கப்புறம் நாங்கள் ஸ்கூலுக்கு வந்தோம். அப்புறம் அவங்க 2 பேரும் செப்பரேட் ஆகிட்டாங்க. அவங்க வந்து எங்கள் மேலே பொசசிவ் ஆகிட்டாங்க. இவ கூட நான் ரொம்ப ஃப்ரெண்டாக இருக்கா, வேண்டான்னு சொல்லி. அதுக்கப்புறமா அது வந்து நாங்கள் வந்து அவள் கூட பேச போனாலும் நீ அவ கூட பேசக்கூடாது, நீ என் கூட தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லி. அப்புறம் எங்களுக்கு அது ரொம்பவே எங்கள் 3 பேத்துக்கு ரொம்ப இதாயிடுச்சு. இவ வந்து எங்கள் கூட பேச விட மாட்டேங்கிறா அவளை. ஃபஸ்ட்டு நாங்களாம் ஒட்டுக்கா குரூப்பாக தான் இருந்தோம். பட் ஆனால் இப்போ அப்படி ஆகுதுன்னு சொல்லி டீச்சர்ஸ்டெல்லாம் கூட போனோம். மிஸ்ஸு சொன்னது இந்த பொசசிவ்னஸில் ஒரு காரணத்துக்கு வேண்டி குரூப்பே இப்போ 2 ஆயிடுச்சு. அவங்க 2 பேர் இப்போ தனியாக போயிட்டாங்க. இப்போ நாங்கள் 3 பேர் தனியாக இருக்கோம். அதுதான் எங்களுக்கு வந்து இன்னுமே ரொம்ப இதாக இருக்குது. அவள் வந்து தனியாக ஒரு ஸ்டாண்டாக இருக்க மாட்டேங்கிறான். எதாக இருந்தாலும் அவகிட்ட கேட்டு பண்ணி எங்கள் கூட பேசுறதா இருந்தாலும் அவள் கூட தான் கேட்குறான். அப்போ அவள் பேசக்கூடாதுன்னு சொன்னான்னா சரி அப்போ பார்க்குறா போயிரு. அது எங்களுக்கு ரொம்பவே இதாகிடுச்சு. எங்களுக்கு இது
அது எனக்கெல்லாம் ரொம்பவே ஆயிடுச்சு. ரொம்ப இதாக இருந்தோம், ஒட்டுக்கா இருந்தோம், திடீர்னு இப்படி பண்ணோன்னு கூட்டணி உடஞ்சிருச்சு. அந்த பொண்ணு நீ சொல்ற இல்லையாம்மா, அந்த பொண்ணுங்கிறது இப்போ அந்த இன்னொரு பொண்ணோட பேச்சு கேட்டுட்டே இருக்கான். அந்த பொண்ணோட ஃபிசிக்கல் அப்பியரன்ஸோ அவளோட அகாடமிக் பர்ஃபார்மன்ஸோ இல்லைன்னா அவங்களோட வீட்டில் இருக்கிறதுல ஏதாவது ஒரு ப்ராப்ளமோ அவள் கொஞ்சம் டவுனாக இருக்கிற மாதிரி ஒரு டைப் ஆஃப் கேர்ளா? எங்களுக்கு வந்து அது தெரியுது. அவள் வந்து எங்கள் கூட பேசாமல் ஃபீல் பண்ணுறான்னு எங்களுக்கு தெரியுது. ஆனால் நாங்கள் வந்து அவகிட்ட நிறைய அட்வைஸ் பண்ணிட்டோம். நீ எதாக இருந்தாலும் உன்னோட முடிவில் நீ இரு, அவளுக்கு வேணும் இருக்காதுன்னு சொல்லிட்டோம். பட் ஆனால் அவளுக்கு வந்து நோ சொல்ல தெரியல. அவளையும் விட முடியல, எங்களையும் விட முடியல, என்ன பண்ணுறதுன்னு தெரில. சரி நாங்கள் இன்னும் 1 வருஷம் இப்படியே இருக்கட்டும்னு விட்டுட்டோம். இப்போ வந்து டீச்சர்ஸ்ட சொன்னனால அது ஒரு அளவுக்கு ஆயிருக்கு. பட் இருந்தாலும் அது அப்படியே கண்டினியூ ஆகிட்டு தான் மெயின் ரீசன் இந்த மாதிரி ஆகிற மெயின் ரீசன்ங்கிறது 3. ஒன்றுங்கிறது அவங்களோட ஃபிசிக்கல் அப்பியரன்ஸ், தே ஆர் நாட் கம்ஃபர்டபுள் வித் தெம் செல்ஸ் ஃபிசிக்கலி. 1. 2வது என்ன ப்ராப்ளமாக இருக்கலாம்னா ப்ராப்ளம் அகாடமிக்லி அவங்க நல்ல பெர்ஃபார்ம் பண்ணாமல் இராத மக்களாக இருக்கலாம். 3வது மேபி ஃபேமிலியில் ஏதாவது இஷ்யூஸோ ஃபேமிலி பேக்ரவுண்டு ப்ராப்ளமாக இருக்கலாம். ஸோ அவங்க என்ன பண்ணுறாங்க, இது ப்ராப்ளமாக இருக்கிறனால அவங்க வேறு ஏதோ அந்த பொண்ணு ப்ராபப்ளி நல்ல ஒரு இடத்துலையோ நல்ல பேர் வச்சு எல்லாரோட குட் அப்படின்னு சொல்கிற பொண்ணுக்கிட்ட நான் போய் அட்டாச் ஆகிட்டேன்னா அப்போ எனக்கும் அந்த ஒரு பேர் வந்துடும். நான் என்ன நம்பி இருக்கணும்னு தேவையில்லை, அவளோட பேரை வச்சு நான் ஒரு பேர் பண்ணிடுவேன் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்டில். ஆனால் தட் வில் நாட் லாஸ்ட் லாங்காக, அது போகிறது ரொம்ப கஷ்டம். திஸ் இஸ் இமீடியட் சொல்யூஷன், லாங் டேர்ம் சொல்யூஷன் இல்லை. அப்போ லோ செல்ஃப் எஸ்டீம் இருக்கிற இந்த கிட்ஸுக்கு நிறைய டைம் இந்த மாதிரி ப்ராப்ளம் வருது. போய் யாரோட அப்போ அந்த பசங்களுக்கு டாமினண்ட்டாக இருக்கிற ஒரு ஃபிகர் இருப்பாங்களா, அவங்களுக்கு இது பிடிக்கும். புலி பண்ணுற மக்களுக்கு இந்த மாதிரி ஒரு 4-5 பேர் கீழே வச்சுட்டு ஆமாம் சொல்ல ஆமாம் அப்படிங்கிற ஒரு ஆட்களை வச்சுருவாங்க. பட் ஏன்னா அந்த குழந்தைங்களுக்கு பாவம், தே ஹாவ் அ ப்ராப்ளம். அது அவங்களுக்கு நோன்னு சொல்ல தெரியாது. இந்த சுப்பீரியர்ன்ற விஷயத்துல வந்து போட்டு அமுத்தி கூட வச்சுக்கிறாங்க. ஓகே, இப்போ எனக்கு என்ன கேள்வினா, நீங்கள் என்ன ஸ்ட்ராட்டஜியை ஃபாலோ பண்ணுறீங்க ஒரு ஃப்ரெண்டை செலக்ட் பண்ணுறதில்ல? இப்போ இவ்வளோ சிக்கல்லாம் இருக்குது இல்லை, இப்போ நீங்கள் தானே செலக்ட் பண்ணியிருப்பீங்க, அந்த டீமை நீங்கள் தான் வந்து உருவாக்கியிருப்பீங்க. இப்போ நீங்களே வந்து பிரச்சனையாக இருக்குது அப்படிங்கிறீங்களே, இப்போ என்ன ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணி நீங்கள் வந்து ஒரு ஃப்ரெண்டை செலக்ட் பண்ணீங்க? ஏதாவது வச்சுருக்கீங்களா ஸ்பெஷலாக? இது ரகசியம், நான் சொல்ல மாட்டேன் அப்படின்லாம் இல்லாமல் மேபி அது கொஞ்சம் நல்லா கூட இருந்துச்சுன்னா பார்க்குறவங்களுக்கு அது ஒரு பெரிய ஒரு லெசனாக இருக்கலாம். என்ன கிரிஞ்ச் குரூப், வாட்ஸ்அப் ஸ்ட்ராட்டஜி யூ ஃபாலோ? நம்ம வைப் மேட்ச் ஆகணும். அது வைப்னு ஒன்று இருக்கும். பக்கத்துல நின்று பார்ப்பீங்களா அப்படியே? அது நம்மளோட இல்யூஷன் சொல்லும். என்னம்மா என்னென்னமோ பேசுற, இல்யூஷனுங்கிற வைப்புங்கிற, ஐயோ எனக்கு தெரிஞ்சு நீயும் டாக்டர் மட்டும் தனியாக ஒரு ப்ரோக்ராம் போடலாம் போல் இருக்குது. அவளே ஒரு 100 எபிசோட் பண்ண வச்சுட்டோம்னா கொஞ்சம் பெட்டர் ஆயிருவா. இல்ல 2 பேர் சேர்ந்து உட்காந்து பேசுகின்ற நான் நீ பேசுமான்னு சொல்லி. ஓகே, உங்க இல்யூஷன் சொல்லணும். ஓகே, ஓ ஷீ வில் பி கரெக்ட், ரைட் பர்சன் அப்படின்ற மாதிரி. அது எப்படி சொல்லும்? இப்போ நம்ம ஒரு இடத்துல நின்று பாட்டு பாடிட்டு இருக்கோம், 10 பேருக்கு அது பிடிக்காது, அந்த 11வது மனுஷிக்கு அது பிடிக்கும். பாத்தீங்களா, நம்மளும் வைப் பண்றோம் அப்படி சொல்லி வைப் பண்ணும்போது அவங்க தான் நம்ம ஃப்ரெண்டு. கரெக்டா பாயிண்ட பிடிச்சிட்டாலா? லியோ இன்னும் கொஞ்சம் ஸ்டக் ஆயிட்டாரு. எனக்கு ரொம்ப ஸ்டக் ஆயிடுச்சு. என்ன சொல்ல வரானா, நாங்க எல்லாரும் இப்ப இங்க ஒரு 10 பேர் இப்ப இவங்க கிட்டயே நாங்க ஒரு பாட்டு பாட சொன்னா அவங்க என்ன, அவங்க சொல்ற மாதிரி வைப் கிரிஞ்ச் அந்த மாதிரி எல்லாம் வார்த்தைகள் சொன்னா நமக்கு ஸ்ட்ரைக் ஆகாது. அதுலயே கண்டுபிடிச்சிருங்க, ஃபில்டர் பண்ணிருங்க. வேற ஏதாவது ஸ்ட்ராட்டஜி எல்லாம் பெருசா இல்ல. ஆனா வந்து ஃப்ரெண்ட்ஸ் ஆகிறதுக்கு முன்னாடி பயங்கரமா சண்டை போடுவோம். ரொம்ப சண்டை வரும். நம்ம வந்து யார் கூட வந்து ரொம்ப சண்டை போடுறோமோ அவங்க கூட தான் பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸா இருப்போம். ஆமா ஆமா சொல்றாங்களா அப்படி? இல்ல, எக்ஸ்பீரியன்ஸ். இப்போ உன்னோட ஃப்ரெண்ட் அப்படிதான்? என்னோட ஸ்ட்ராட்டஜின்னு சொல்ல முடியாது. ஆனால் எனக்கு எப்படின்னா, எனக்கு யார்ட்டுமே சண்டை போட பிடிக்காது. அப்படியே காமா, எந்த பிரச்சனைக்கும் போகக்கூடாது, எந்த வம்புக்கும் போகக்கூடாது, அந்த மாதிரி அந்த மாதிரி ஒரு இது. அது வந்து என் ஃப்ரெண்டுக்கும் அது புரிஞ்சதுன்னா நான் அவளை ஏற்றுப்பேன். இதே மனநிலை, இந்த மென்டாலிட்டி இருக்கிற மாதிரி ஆளை அவளும் சண்டை போடக்கூடாது, நானும் சண்டை போடக்கூடாது. அப்படியே காமா போனா அது, ஆனால் அதுல ஃபன்னு மெமரிஸ் எல்லாம் இருக்கணும். அந்த மாதிரி ஆளை நீங்க இது பண்ணுங்க. ஓகே, வெரி குட், சூப்பர். வேற ஸ்ட்ராட்டஜி கிரைட்டீரியா அப்படிலாம் கிடையாது. நம்ம ஒன்ஸ் கிளாஸ்க்குள்ள என்ட்ரானா யார் நம்மளை பார்த்து ஹாய் அப்படின்னு சொல்றாங்களோ அவங்க தான் நம்ம ஃப்ரெண்டு. எப்படி சொல்றது, கண்டதும் அவங்க தான் நம்ம ஃப்ரெண்டு. அவங்களை அக்செப்ட் பண்றாங்க, அவ்வளவுதான். எடுத்த உடனே உன்னை உடனே ஏத்துக்கறாங்கல்ல, தட் இஸ் சூப்பர். சொல்லுங்க. நம்மள புரிஞ்சுக்கணும். இப்போ இவங்க எல்லாருமே சொன்னாங்க, நான் வந்துட்டு சும்மா ஸ்கூலுக்கு போய் தான் உட்காருவேன், பட் அவங்க என்னோட ஃபேஸ் பார்த்தோன்னே நான் எந்த மனநிலையில இருக்கேன் அப்படின்னு தெரிஞ்சுப்பாங்கன்னா, அந்த மாதிரி நம்மளை புரிஞ்சுக்கிட்டு இருக்கிறவங்க தான் நம்ம ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, நெக்ஸ்ட்.
நம்மளை அக்செப்ட் பண்ணிக்கிறவங்க, அதாவது நான் இப்படின்னா இவ இப்படிதான் அப்படின்னு. நான் எப்படி இருக்கிறேனோ அதை அப்படியே ஏற்றுக்கிட்டு என் கூட வந்து பேசுனா அவங்கள நான் நான் ஃப்ரெண்டாக எடுத்துக்குவேன். சூப்பர். கிளாஸில் அட்ராசிட்டிஸ் பண்ணுறது. என்னடா நம்ம ஆள் யாருமே காணோம், அங்கே ஒருத்தர் இருப்பா, ஆடுறா அப்படியே போய் பைய தூக்கி வச்சுக்கிறது. நான் அப்படித்தான் அடங்காமல் எவன் இருக்கிறான் அப்படியே பார்க்கறது, அவன்கிட்ட போய் பைய போய் வச்சுட்டு வச்சு அவ்வளோதான். சீரியஸாக கிளாஸ் எடுத்துகிட்டு இருப்பாங்க, கமெண்ட் அடித்தோம்னா மிஸ் திரும்பிடுவாங்க, எதுவும் தெரியாதமே அமைதியாக உட்காந்துக்க வேண்டியது. நீயாச்சும் பரவாயில்ல, கமெண்ட் பண்ணுறவன் அடி வாங்குறோம் நான், தெரியுமா? அது என்ன பண்ணுறது, நண்பனாச்சே போ தொலை. ஆனால் வெளியே போட்டு சாத்துவோம். ஓகே குட். வேற ஏதா இருக்காக்க நான் சொல்லுப்பா. காலையில ஸ்கூலுக்கு போனோடனே ஒரு ஹாய், வீட்டுக்கு போகும்போது ஒரு பாய், இப்படி சொல்றேன். வாய் ஹாய் பாய் பாய் வாய். இது சொல்றதுக்கு ஒரு ஆள் வேணுமேங்க. வாட்ச்மேன் கூட சொல்லுவாரு. அவர் குட் மார்னிங் குட் ஈவினிங் ஹாய் பாய் சொல்ல மாட்டாங்க. அவர்கிட்ட சொல்லிட வேண்டியதான், வாட்ச்மேன் தாத்தா இனிமேல் பார்த்தா ஹாய் சொல்லுங்க, போகும்போது பாய் சொல்லுங்க, ஏன்னா இந்த பாப்பாக்கு அதான் தேவை. ஓகே குட் சூப்பர். நிறைய பேசணும், நிறைய விஷயங்கள் ஃபன்ஃபுல்லாக வெளியே வந்தது, உங்கள் உள்ளத்திலேருந்து வந்தது. எனக்கு அதான் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ரொம்ப அழகாக உங்களுடைய அந்த நட்பை பற்றியும் அந்த பியர் குரூப் செட்டிங்ஸ், அதனுடைய அந்த செட்டப்ஸ் எப்படி பண்ணுறீங்க, அதில் உங்களுக்கு கிடைச்ச பாசிட்டிவிட்டியான ஆட்டிடியூட் எப்படி இருந்துச்சு, அதில் கிடைச்ச ஒரு மோசமான ஒரு இது இருந்துச்சு, எல்லாத்தையும் பற்றி நீங்கள் எல்லாருமே பேசுனீங்க. நான் என்னுடைய பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸில் நான் சொல்லிடுறேன். என்னுடைய கிளாஸ்மேட் ஒருத்தன் ஸ்டடிட் இன் மான்ஃபோர்டு ஏர்காட் ஆங்கிலோ இண்டியன் ஸ்கூலில். அப் டு 6th வந்து ஸ்டடி தேர். 7th வந்து அவங்க அப்பா வந்து பேங்க் மேனேஜரு, ட்ரான்ஸ்ஃபர் ஆகி வராரு, சேலம் வராரு. அப்போ வந்து எங்கள் ஸ்கூலில் வந்து சேர்றான். நான் வந்து இங்கிலீஷ் மீடியம், பட் நாட் மெட்ரிக், அந்த ஆங்கிலோ அந்த மாதிரிலாம் கிடையாது. வந்து உட்காரான். என் பேர் லியோ பால், அவன் பேர் பால்ராஜ். பார்த்தீங்களா, லியோ பால் பால்ராஜ். அந்த பால் பாருங்களேன், பாரு அது எப்படி நீங்கள் சொன்னீங்களே ஸ்ட்ராட்டஜின்னு வைப்புன்னு, நான் அதான் சொல்லுவேன். நான் அங்கே லியோ பால் பால் ஏடா அவனும் பால் நீயும் பால் நானுங்க. அப்புறம் அவ்வளோதான். அப்புறம் வச்சு 2 பேர் சேர்ந்து உட்காந்தோம். ஃபேண்டாஸ்டிக் ஃபுட்பால் பிளேயர். அவன் வந்து சேலம் டிஸ்ட்ரிக்டில் வந்து அவன் வந்து பேக்கிங்கில் விளாடுவான். அவனை தாண்டி கோலுக்கு பாலே போகாது. பக்கா பிளேயரு. ட்ரிபிள் ஜம்ப் இதில் வந்து டிஸ்ட்ரிக்டில் வந்து ஃபஸ்ட். அவன் பயங்கரமான ஒரு பிளேயர். பட் ரைட் நவ் இஸ் நோ மோர். என்ன காரணம் அப்படின்னா ஃப்ரெண்ட்ஷிப் தான். என் கண்ணு முன்னாடியே நான் அவனை சொல்கிறேன், ஒரு பேட் ஃப்ரெண்ட்ஷிப்பு அவன் வந்து இன்க்ளூட் பண்ணுறான். நான் சொல்கிறேன், பால் வேணாண்டா, இது உனக்கு சிக்கலில் வரும் அப்படின்றேன். என்னையும் கூப்பிட்றான், அதில் இன்க்ளூட் பண்ணி என்னையும் கூப்பிட்றான். நானும் அவனோட இன்க்ளூட் ஆகிறேன். வந்து சினிமாக்கெலாம் திருத்தனமாக ஸ்கூல் கட்டடிச்சுலாம் போகிறோம். அதுதான் ஒரு லெவல் நினச்சி கடைசி அதுக்கப்புறம் வேறு மாதிரிலாம் போச்சு. அது எனக்கு பயம் ஆயிடுச்சு. ஏன்னா எங்கள் அப்பா மேலே எனக்கு பயம். அந்த பயத்தில் மாட்டினா உரிச்சிட்டு வரா நம்மளன்னு சொல்லி போகலை, அவனோட சேரலை. கடைசியில் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக சேர்ந்தான். அது ஒரு டீம் என்ன ஆயிடுச்சுன்னா மர்டர் பண்ணுற டீம் அது. இது நான் உண்மையாக சொல்கிறேன், ஓப்பன் டு த ஃப்ளோராக சொல்கிறேன். இந்த ஒரு வெட்டுறது குத்துறதுலாம் போவாங்க பார்த்தியா, அவங்களோட பழக்கம் ஏற்பட்டு போய் கடைசியில் அவன் வந்து 11th டிஸ்கண்டினியூ பண்ணிவிட்டு வரவே இல்லை ஸ்கூலுக்கு. ஒரு 5 to 6 இயர்ஸ்க்கு அப்புறம் வந்து அவனை நான் சந்திக்கிறேன் ஒரு சர்ச்சில். பார்த்தா அவன் எப்படி தெரியுமா இருப்பான், எனக்கு அவனை பார்த்து அவ்வளோ பிடிக்கும். நீங்கள் சொன்னீங்களே அந்த வைபெல்லாம், எனக்கு அவனை எப்படி பிடிச்சிச்சு, ஏன் அவனை ஃப்ரெண்டாக்குன்னா அவ்வளோ ஒரு பர்சனாலிட்டியாக ட்ரெஸ்ஸிங் சென்ஸ் இருக்கும் அவன்கிட்ட. அவ்வளோ அழகா பக்கா ஷூ, அப்படியே அயனிங் பேண்ட்டு. எனக்கு ஆசையாக இருக்கும் அவனை பார்த்து எனக்கு, எப்போ நாமளும் இந்த மாதிரிலாம் போடணுன்றான்னு. அதனாலேயே அவன்கிட்ட அந்த ஃப்ரெண்ட்ஷிப்புக்குள்ளே போயின்னு பண்ணால் அவ்வளோ டிக்னிட்டிஃபை, அப்படி ஒரு மாதிரி பார்க்குறதுக்கு பக்கா. ஏன்னா ஆங்கிலோ இண்டியன் ஸ்கூலில் படித்தவன்டா, மான்ஃபோர்டில் படித்தவன்டான் இருந்தது. ஆனால் அந்த கெத்தை காட்ட மாட்டான். கடைசியில் அவன் எப்படி இருந்தான்னா தாடி, லுங்கி, கையில் வந்து அந்த இது அந்த காப்பு போட்டு அப்படியே ரஃப்பாக இருக்கான். என்ன லியோ எப்படி இருக்கிறான்னா, நான் யாரோ சொல்கிறாரு என்னங்க அப்படிங்கிறேன். பார்த்தோன்னா நான் தான்டா பால்ராஜுன்றான். எனக்கு பயங்கர ஷாக்கு. என்னடா பால்ராஜ் இங்கே, என்னடா என்ன, இல்லை நான் வந்து இங்கே இருக்கேன், நான் ஒரு கடையில் வேலை செஞ்சிட்ருக்கிறேன். எப்படின்னா ஐ காட் மேரிட். கல்யாணம் ஆகிடுச்சா? நான் அப்போ தான் இதில் ட்ரைனிங் ஃபஸ்ட் இயர் போய் படிச்சுட்டு இருக்கேன். கல்யாணம் ஆகிடுச்சானா? ஆமாம், அதான் ஆயிடுச்சு, சமௌட் ஆயிடுச்சு, ஆயிடுச்சு. ஷீ இஸ் கேரிங் அப்படின்னு. சரி என்னடா என்ன, இல்லை என்னடா இப்படி போச்சு லைஃபு. ஒரு கேஸில் உள்ளே போய் வெளியே வந்து
என்னது இதில் ஸ்டேஷனில் போய் கையெழுத்து போட்டுட்ருக்கான் டெய்லி போய். எனக்கு ரொம்ப கஷ்டமாக போச்சு. ஏன்னா இப்படி இருக்கிற ஏன்டா இப்படி போச்சேன்னு எல்லாம் அப்பா அப்படி எப்படி விட்டாச்சு போயிடுச்சு இப்படின்னா. 2 வருஷம் கழிச்சு அவங்க அம்மாவை பார்க்குறேன். என்ன எப்படிம்மா இருக்கான் பால்ராஜன்? அவன் செத்துட்டான்ப்பா அப்படின்னா. என்னன்னா சூசைட் பண்ணிட்டான்னா. 1 வீக் அப்புறம் தான் அதுக்கு எனக்கு தெரிஞ்சு அவன் சூசைட் பண்ணல, அவனை கொண்டுட்டாங்க. ஏன்னா அந்த கேங் வாரில் அந்த பிரச்சனை. இது என் லைஃப்பில் நான் என்றைக்குமே மறக்கவே முடியாது. ஒருத்தன் எப்படி இருந்தவன் டாப்பில் தான் சொன்னான். அவனை பார்த்து நான் அப்படியே அவ்வளோ ஆசையாக இருப்பேன். அவன் சேலம் டிஸ்ட்ரிக்ட் அவன் தான் சொல்லுவான், ட்ரிபிள் ஜம்பில் நின்னானா சொல்லிடுவானுங்க, இவன் தாண்டா பால் தாண்டா அடிக்கிறான்னுவாங்க. சொல்லி ட்ரிபிள் ஜம்ப் அடிப்பான் அந்த மீட்டரை. அதே மாதிரி ஃபுட்பால்லையும் அப்படி தான். அவன் நல்ல ஃப்ரெண்ட்ஸோடு இருந்திருந்தானா, உங்களை மாதிரி நல்ல அந்த பியர் குரூப்போடு இருந்திருந்தானா, இன்றைக்கெல்லாம் அவன் நிலைய வேற. நான் ஒவ்வொரு முறையும் நினைக்கிறது அது எனக்கு ரொம்ப மனசு இப்போ குழந்தைங்க சொல்ல எனக்கு அப்படியே ஒரு மாதிரி எமோஷனலாக அது திங்க் பண்ண தோணுச்சு எனக்கு. நேயர்களே, இந்த அளவில் இந்த வாரம் நிறைய விஷயங்களை குழந்தைகள் பேசுனாங்க. அதற்கு தகுந்த சில பதில்களை டாக்டர் சொல்லிட்டே இருந்தாங்க. இதோட முடிய போகிறதில்ல. தொடர்ந்து அடுத்த வாரங்களில் நம்ம அதை பார்க்க போகிறோம். இது மாதா தொலைக்காட்சி வழங்கும் அறம் செய். மீண்டும் அடுத்த வாரம் சந்திப்போம்.